பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் காலிடங்கள் அப்படின்றது வந்து அறிவிச்சிருக்காங்க மாவட்ட வாரியாக. ஸோ இந்த காலிடங்கள் அப்படின்றது மேற்கொண்டு கூடுதலாகுமா என்னன்றதான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஸோ மாவட்ட நீதிமன்றங்களில் ஆல்ரெடியே இருக்கிற வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 4405 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 1/1/2024 அன்றைக்கி வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இது தொடர்ந்து நமக்கு அடுத்த கட்டமாக மாவட்ட நீதிமன்றங்களில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது 50% ஆஃப் வேகன்சிஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் 2 கேட்டகரியில் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து தனித்தனியாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது இல்லாமல் ஹைகோர்ட்டுக்கான வேகன்சிஸ் அப்படின்றதும் தனியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரியில் உள்ள வேகன்சிஸ் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான வேகன்சிஸ் அப்படின்றது ஹைகோர்ட்லேயும் நிறைய இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, நைட் வாட்ச்மேனு, அப்புறம் ரீடர், எக்ஸாமினர்னு சொல்லிட்டு பலவிதமான பணியிடங்கள் உயர்நீதிமன்றத்துக்கும் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கட்டமாக அது சம்மந்தமான அப்டேட் வந்து நம்ம தொடர்ந்து வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ அப்டேட் கிடைச்சாலும் நம்மளே வந்து இமெயில் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் இப்போ எழுத போகிற எக்ஸாமினேஷன் எல்லாருமே ஓவராலாக நோட்டிஃபிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்னால தான் எக்ஸாமினேஷன் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் ஷியோராக வந்து நம்ம ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார எழுத்து தேர்வு அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது சம்மந்தமான அப்டேட் வந்து வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிங்கனாலே தெரியும். பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அடுத்த கட்ட தேர்வு அறிவிப்புன்றது வெளியிட்டுட்டாங்க. அந்த பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கான எழுத்து தேர்வு முடிஞ்சதுக்கு கையோடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டமாக இந்த மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு அறிவிப்புன்றதை ஷோராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த டைமிங்லேயே வந்து பாதி அப்ளிகேஷன் பீரியட் வந்து சரி பண்ணி அந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணிட்டும் இருப்பாங்க. இப்போ சாட்டர்டே சண்டே கூட வந்து போன முறையெல்லாம் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருந்தது. நேற்று கூட பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படின்றது இஷ்யூ பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த சாட்டர்டே சண்டேல கூட வந்து ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படின்றது எங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு பணிகள்ன்றது துரிதமாக செயல்பட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து குரூப் 2 கால்ஃபர் ஆகிருக்கு, செப்டம்பர் மாதம் எக்ஸாம், நான் குரூப் 2க்கு படிக்கிறதா, உயர்நீதிமன்ற தேர்வுக்கு படிக்கிறதா அப்படின்றத நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டைமிங்கில் இந்த இயருக்குள்ளேயே நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்க மட்டும் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல்லி எஃபோர்ட் எடுத்து படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே இந்த 2024 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து நீதித்துறையில் ஒரு வேலை வாய்ப்பு வந்து பெறலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இப்போ குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்கலாம், இல்லை குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சு கூட உங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கும். நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த வருஷத்துக்குள்ளே நானும் ஜாபுக்கு போகணுன்ற ஒரு இன்டென்ஷனில் உள்ளவங்க கண்டிப்பாக தொடர்ந்து வந்து படிங்க. இந்த வருஷத்துக்குள்ளே இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து சென்று விடலாம். ஸோ அதை வந்து ஷோராக நம்ம கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய எழுத்து தேர்வு நடந்து ரிசல்ட் வரல அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அதுக்கு இருக்கிற பேக் ஆஃப் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு மாவட்டத்துலேயும் வந்து அப்ளை பண்ண கேண்டிடேட் அப்படின்றது சென்டர்ஸ் வந்து குறிப்பிட்ட சென்டர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்றது தொடர்ந்து வந்திருந்தது. அதேமாதிரி சிவில் நீதிபதிகளுக்கான எழுத்து தேர்வு வந்து நடந்தது, நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலிமா நடந்தது. அதற்கான ஷார்ட் லிஸ்ட் பீரியட் வந்து இவங்க தான் வந்து நீதிமன்றத்துலேருந்து நிறையா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதை கொடுத்தாகணும். அந்த மாதிரியான பணிகளும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கப்புறமா மாவட்ட நீதிமன்ற தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களே வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கான ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க, இன்டர்வியூ டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்பப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதற்கான ப்ராசஸும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அதற்கான வேகன்சிஸை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் இந்த மந்த் எண்டுக்குள்ளார வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஆகஸ்ட் எண்டுக்குள்ளார இந்த மாவட்ட நீதிமன்றங்களுக்கான எழுத்து தேர்வு அப்படின்றது ஷோராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டிலே பண்ணாமல் கண்டினியூவாக படிங்க. இந்த வருஷத்தில் வேலைக்கு போகணுன்ற ஒரு இன்டென்ஷன் உள்ளவங்க தாராளமாக இந்த நீதித்துறை சார்ந்திருக்கிற பணியிடங்களுக்கு படிக்கலாம். ஃபுல் எஃபோர்ட்டாக படிங்க. டிலே ஆகும், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம்னு நீங்களாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எந்த டைமில் என்ன நடக்குன்றதே தெரியாது. நோட்டிஃபிகேஷனே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்க டைமிங்கு இந்த டைமில் தான் நோட்டிஃபிகேஷன், டைமில் ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த எக்ஸாமினேஷன் ஷார்ட் அவுட் பீரியடில் முடிஞ்சிடும். இந்த வித்தின் 3 monthஸில் ஒரு வேலைக்கு போகிறதுக்கான செக்யூரிட்டி வந்து நமக்கு இந்த ஒரு உயர்நீதிமன்றத்தில் வந்து இருக்குது. அதனால் இதுக்கு வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியுமோ படிங்க. ஸோ நம்மளும் அப்பப்போ வந்து வீடியோ கிளாஸஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் வந்து 23 பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதே மாதிரி என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்ற ஒரு இதுவும் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம், அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம், நோட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கும். அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றதும் ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, நைட் வாட்ச்மேனு, அதே மாதிரி ரீடர், எக்ஸாமினர், பைலீஃப் எல்லா போஸ்டிங்ஸுமே ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு
எம்டிஎஸ் ஜூனியர் கிளர்க்குக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஸ்டடி மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஏன்னா 100 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு அவங்களுக்கு வைக்கிறாங்க. நமக்காச்சும் வந்து என்னென்ன பார்ட்டில் எவ்வளோ கொஷின்ஸ்ன்றதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஓவராலாகவே ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, அப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே சேர்த்து 100 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதில் வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் டைமாக பாண்டிச்சேரி பிரதேசத்துக்கான மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததுன்றது தெரியல. ஆனால் இது வரைக்கும் வெப்சைட்டில் அந்த மாதிரியான அப்டேட்ஸ் எதுவுமே ப்ரீவியஸாக இருந்த மாதிரி தெரியல. இது ஃபஸ்ட் டைமாக வைக்கிறதுனால தேர்வு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஓரளவுக்கு சர்வீஸ் கமிஷன் படிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அதனால் பாண்டிச்சேரி பிரதேசத்துக்கான மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அது சம்மந்தமான டீட்டெயில் தரேன். பாண்டிச்சேரிக்கு தனியாக ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன். அதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி இல்லை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த மெட்டீரியலை பை பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு நம்ம வந்து டைப் பண்ணி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான மெட்டீரியல் நீங்கள் தனியாக நம்மக்கிட்ட வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ 2 எக்ஸாமினேஷனுக்குமே காமன் சிலபஸ் தான். தமிழ் மட்டும் அந்த யூனியன் பிரதேசத்தில் உள்ள எழுத்து தேர்வுக்கு வந்து கிடையாது. மிச்சப்படி எல்லா டாப்பிக்குமே வந்து ஓவராலாக ஜென்ரல் இங்கிலீஷில் தான் வந்து அங்கே இருக்குது. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் என்ற தமிழ்லையும் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கேட்பாங்க. அதனால் ஓவராலாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளும் அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது பார்க்கலாம். ஓவராலாக இருக்கிற வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 4405. இதில் வந்து ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு 50% வேகன்சிஸ் கூட இந்த தடவை கால்ஃபார் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சென்னை பார்த்திங்கன்னா 425 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க, அரியலூர் 55, கோயம்புத்தூர் 238. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது அடிஷ்னல் வேகன்சிஸ் அப்படின்றதும் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா டைமிங் எடுத்துகிட்டு இருக்காங்களே. ஸோ அதனால் இந்த ரிசல்ட்ஸ் வரதுக்குள்ளே எக்ஸாமினேஷன் முடியறதுக்குள்ளார ஆடண்டம் அப்படின்ற ஒரு காலம் வந்து க்ரியேட் பண்ணி இருக்கிற மாவட்டத்தில் உள்ள வேகன்சிஸ் அப்படின்றது அடிஷ்னலாக இருக்கும். அதில் எந்தவித சேஞ்சஸும் இல்லை. கண்டிப்பாக அந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ வேகன்சிஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். அதனால் படிக்கிறத நல்லா எஃபோர்ட்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ்ன்றது இந்த வருஷத்தில் இருக்குது. ஸோ அது மட்டும் உணர்ந்து நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.